நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா என்ன மன்னிச்சிருங்க, அது கை தவறி விழுந்துருச்சு. நான் வேணும்ட்டே பண்ணல. அம்மா நீங்க கோவப்படாதீங்க. அம்மா எனக்கு நூல் கண்டு தேவைப்பட்டுச்சு. மீராக்காக அந்த சுத்துறதை கட்டணும். சரி 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 விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நூலை எடுத்துக்கிட்டு உன்னோட ரூமுக்கு போ. சீக்கிரம் போ. நீ தூங்குமா. அம்மா என்னது இது? எங்க காட்டு. ரத்னா, என்னம்மா எழுதியிருக்க? இத நாட்டாம எழுதியிருக்க. என் பேர்ல அவர் கடிதம். இதை எப்ப எழுதினாரு? அம்மாடி ரத்னா, அதுல என்ன எழுதியிருக்கான்னு படிச்சு பாரு. ரத்னா, எவ்வளவோ முயற்சி பண்ணியும் நீ என் பேச்சு கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. ரத்னா, உண்மை என்னன்றது நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். புரிஞ்சுக்க. விடுங்க, நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. ஒரு முறை மனசுல இருக்கிறது சொல்றதுக்கும் உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீதிமன்றம் கூட ஒரு வாய்ப்பு தரும். இது நீதிமன்றம் கிடையாது, உங்களோட வீடு நாட்டாம. அதனாலதான் இதை எழுதுறேன். உண்மை என்னன்றத நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா உன் மனசுல இருக்க பாரமும் இறங்காது, என் மனசுல இருக்க பாரமும் இறங்காது. ரத்னா, அமிர்தாவை நான் முதல்ல சந்திச்சது கருணாவோட கல்யாணத்தன்னைக்கு தான். அன்னைக்கு சித்திக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால அவங்களை கவனிச்சுக்கிறதுக்காக நீ வீட்லயே இருந்துட்டு ரொம்ப ஆடம்பரமா கருணாவோட கல்யாணம் நடக்க இருந்துச்சு. ஆனா என்னப்பா எல்லாம் நல்லா இருக்குல்ல? பாருங்கண்ணே, நம்ம ஊர் மானத்தை நான் காப்பாத்திட்டேன். மாப்பிள்ளையோட ஷூவை யாராலையும் தொடக்கூட முடியல. சபாஷ் ராஜ்கண்ணா, ஷூவை காப்பாத்துறதுல உன்ன மிஞ்சி ஆகல. அதனாலதானே உனக்கு எல்லா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நிறுத்துங்க. கண்ணா, என்ன மன்னிச்சிட்டு. இனி இந்த கல்யாணம் நடக்காது. என்னது, கல்யாணம் நடக்காதா? ஏங்க? என்னோட பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. வீட்டை விட்டு ஓடி போயிட்டா என்ன அர்த்தம்? இது என்ன விளையாட்டா? இதெல்லாம் விதி எங்க கூட விளையாடுற விளையாட்டு. மாப்பிள்ளை மண்டபத்தில் இருக்கும்போது எங்க பொண்ணு எங்களை வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டா. நாங்க கையெடுத்து கும்பிட்டு உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறோங்க. எங்களை மன்னிச்சிருங்க. தலைப்பா அவுத்தவங்க முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். நீங்க உங்க செருப்பால எங்க தலையில அடிக்கிறேன். உங்க தலையில செருப்பால் அடிக்கிறதுனால என் நண்பனுக்கு ஏற்பட்ட அவமானம்
அது மறைய போறதில்லை. இது எதுவுமே சரியில்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை கர்ணா, அவங்க பொண்ணு ஓடி போயிட்டா. நம்மளை விட அதிகமா எல்லாரும் முன்னாடி இவங்க மாடம் தான் போயிடுச்சு. செத்தவங்களை எப்படி மறுபடியும் சாவடிக்கும்? இங்கிருந்து கிளம்பு. ஆனா பூபதி இவங்களெல்லாம் வாப்பலாம். அம்மாவுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அவங்களுக்காக மருமகளை கூட்டிட்டு வர போனேன். இப்போ வெறும் கையோட திரும்பி வந்திருக்கேன். கர்ணா, எனக்கு தெரியும் நான் இப்போ சொல்றது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, என்ன நடந்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்குன்னு. ஒருவேளை இதுலயும் ஏதாவது நன்மை இருக்கலாம். இவ்வளவு வெக்கம் கெட்ட பொம்பளை அவ பெத்தவங்களை பத்தி கூட எந்த கவலையுமே படல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ அப்பா ஓடி போயிருந்தானா அப்ப நம்ம மரியாதை என்ன இருக்கும்? நீ சொல்றது சரிதான் பூபதி. நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்கு தலையெழுத்து நல்லா இல்ல. அதனாலதான் கருணா மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய அவ இழந்திருக்கா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஊருக்கு போன உடனே வேற ஒரு நல்ல இடத்துல உனக்கு நான் பொண்ணை பாக்குறேன். ஒரு நல்ல மருமகளை கூட்டிட்டு வரலாம். பஸ் டிரைவர் இப்ப டிஃபன் சாப்பிட போயிருக்காரு. இன்னொரு 1/4 மணி நேரத்துல பஸ் வந்துடும். நீ போ, நான் நாளை காலைல வரேன். ஆனா நாளைக்கு எதுக்கு? ஒன்னுல கர்ணா, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். அதான் யோசிச்சு பார்த்தேன், பக்கத்துல இருக்கிற மாமா வீட்டுக்கு போயிட்டு மாமா அத்தை எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்னு. அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. பத்திரமா போயிட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னண்ணே ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க, என்ன விஷயம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. மலைப்பகுதியில் 2 கிலோமீட்டர் நடந்து போனாலே என்னமோ 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பாறாங்கல் விழுந்து வழி அடைச்சிருச்சு. சரி, அதான் ஒரு நல்ல இடமா பார்த்து சாப்பிட்டு போலாமே நீங்கள் வந்தேன். நல்ல வேலை செஞ்சீங்க. இது ரொம்ப மோசமான இடம். இந்த மாதிரி நேரத்தில் இப்படி தான் பாறாங்கல் உருண்டு வரும். சரி, என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க. ஒரு 4 ஆளு பரோட்டா கொண்டு வாப்பா. சரிங்கண்ணா. அம்மா, இங்க பாருங்க. இத நானே. ஏமா அழுகுறீங்க? நான் உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்புனேனே, அதுக்காகவா? மறுபடியும் தூங்க வைக்கவா? நீங்க எனக்கு ஒரு தாலாட்டு பாடுவீங்களே, அந்த தாலாட்டு பாடவா? இப்ப அந்த தாலாட்டே எனக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு. இல்ல கண்ணா, அது குண்டு பாட்டி பாருங்களேன், அம்மாக்கு என் மேல கோவம் வந்துருச்சு. இங்க பாரு ரன்வீர் செல்லம், அம்மாக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை. அது சில நேரங்கள்ல மனசு பாரமா இருக்கும். அப்ப கண்ணுல இருந்து தண்ணி வரதான் செய்யும்பா. நீ போய் மீரா கூட விளையாடு. கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவை தனியா இருக்க விடு. முதல்ல நீங்க இருந்து போ. அவ கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா. கண்டிப்பா? ஆமாண்டா என் செல்லம், கண்டிப்பா. அம்மா, இங்க பாரு ரத்னா, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடு. என்ன, நான் வெளியில தான் இருப்பேன்.
எல்லாரோட பார்வையும் அந்த பொண்ணு மேலதான் இருந்துச்சு. அவளை பார்த்ததும் ஒரு மணமகன்றது தெளிவா தெரிஞ்சது. அப்புறம் எல்லார் மாதிரியும் நான் இதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மணமகள் யாரா இருப்பா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவ தனியா இருந்தா, கண்ணை கூட அசைக்காம ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுக்குள்ளேயும் ஒரு துக்கம், அவ பக்கத்துலயும் வேற யாரும் இல்லை. அவ முகத்துல வித்தியாசமான ஒரு சோகம் இருந்துச்சு ரத்னா. அந்த மணமகள் அலங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவ முகத்துல ஒரு ஜொலிப்பு இல்லாம இருந்துச்சு. எல்லாரும் அந்த மணமகளை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவ யாரா இருப்பான்ற கேள்வி எல்லார் மனசுலயும் எழுந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவ வயிற்றுல ஒரு பயங்கரமான வலி ஏற்பட்டுச்சு. வயிற்ற பிடிச்சு அவ கத்த ஆரம்பிச்சா. வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. இதுக்கு முன்னாடி இவ்வளவு வழியில நான் வேற யாரையும் பார்த்தது இல்லை. அங்க இருந்த யாருமே அவளுக்கு உதவி செய்ய முன் வரவே இல்லை. என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. சரி, அவளுக்கு உதவி பண்ணலாமேன்னு நான் முன்னாடி போனேன். ரத்னா, அந்த ஒரு உதவி, அந்த ஒரு முடிவு என்னோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? என் மருந்து. ஒண்ணு இல்ல, 2 மாத்திரை கொடுங்க. சரி சரி, சீக்கிரம். இந்தாங்க இந்தாங்க தண்ணி. மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இவ்வளவு சீக்கிரம் எந்த மாத்திரையாலையும் சரியாகாதுங்க. ஒருவேளை தண்ணியால. இத்தனை வருஷமா சாப்பிட எனக்கு தெரியாது, என்ன டாக்டர் மாதிரி பேசுறீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். இந்த வலி எனக்கு அடிக்கடி வரதான் செய்யும். என்ன வேதனைப்படுத்துறதுக்கு. இங்க பக்கத்துல ஏதாவது டாக்டர் இருந்தா நான் கூப்பிடவா? இங்க தென்ன கடவுள் கூட கிடைப்பாரு, ஆனா இந்த ஊர்ல டாக்டரே கிடைக்க மாட்டாங்க. எனக்கு சரியாயிடுச்சு, நீங்க போங்க. கேளுங்கப்பா கேளுங்க, ஒரு பெரிய பாறாங்கல்லு இங்கதான் உருண்டுட்டு வருது. ஓடுங்க 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 ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. அவ ரொம்ப வேதனையில இருந்தா ரத்னா. அந்த வலியை அவளால தாங்கிக்கவே முடியல. நான் அவளுக்கு உதவி செய்யறதுக்காக என் கையை கொடுத்தேன். அந்த சமயம் அவளோட வலி அவளால தாங்க முடியாம என் கையை இறுக்க பிடிச்சுக்கிட்டு துடிச்சுக்கிட்டே என் கூட வந்துகிட்டே இருந்தா. அமிர்தாவை கூட்டிட்டு போகும்போது நான் அங்க ஒரு குகையை பார்த்தேன். நீங்க இங்க உட்காருங்க, மெதுவா. நான் நல்லதாங்க இருக்கேன். நீங்க கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க. இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க, நான் அப்புறமா போறேன். பரவாயில்ல. உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? வேற என்ன, எனக்கு பானிபூரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நானே வயிற்று வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் மாத்திரையை கொடுங்க. இன்னும் இன்னும் ஒரே ஒரு மாத்திரை. இந்தாங்க. ஏங்க என் மேல உங்களுக்கு அவ்வளவு கோவம்? எனக்கு என்னங்க கோவம்? இவ்வளவு கசப்பான மாத்திரையை தண்ணி இல்லாம கொடுக்குறீங்க, எப்படி முழுங்குவ? ஒரு நிமிஷம், இந்த மாத்திரை எப்படிங்க? இந்தாங்க இந்தாங்க, இது குடிங்க குடிங்க. நாட்டாம ஏன் இன்னும் வரல? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. ஏய் ரத்னா, வந்துட்டாரு. எங்க இருக்க? ஏய், நீங்க வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, நான் இன்னும் வயல்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது என்னோட ஆத்மா. உன் நினைப்பு வந்துச்சு, உடம்பு மட்டும் வந்துருச்சு. ரொம்ப பேசிட்டீங்க. இப்ப குருத்தாவா வருங்க. இங்க எப்படி அவுக்குறது? அவருங்க. உன் நோக்கம் என்ன? ரொம்ப கெட்ட நோக்கம் தான் அவருங்க. ஏய் பட்டாசு,
உனக்கு தைரியம் ஜாஸ்தியான மாதிரி தெரியுது. அப்படின்னா சரிதான். உனக்கே வெக்க இல்லனா அப்புறம் என்ன கண்ணா? வா. இல்ல இல்ல இல்ல, இங்க பாருங்க. நான் இந்த குர்தாக்கு அளவு பார்க்கிறதுக்காக தான் உங்களை அவுக்க சொன்னேன். அப்படின்னா நீ அதை முதல்ல சொல்லிருக்கணும். இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை யாரும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. சொன்னா கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம். விடுங்கண்ணா. இங்க வா ரத்னா. ரத்னா. பாரு, இதுக்கப்புறம் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. விடுங்க நாட்டாம. எங்க போக பாக்குற? விடுங்கண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வலி எப்படி இருக்கு? என்னாச்சு? நீங்க என்ன வலியோட விருந்தாளியா என்ன? நல்லா விசாரிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. இவ்வளவு வழியில மணமகள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இங்க இப்படி உங்க கணவர் நிச்சயம் உங்களை தேடிக்கிட்டு இருப்பாரு. வீட்டில் உள்ளவங்க நிச்சயம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் கவலையா தான் இருப்பாங்க. இல்லனா யாருக்குமே கவலை இல்லாம இருந்திருக்கும். என்னை எல்லாரும் நிறைய திட்டி எல்லாரும் ஓஞ்சு போயிருப்பாங்க. அப்படின்னா நீங்க ஓடிட மாட்டீங்கல்ல? நான் ஏன் ஓட போறேன்? நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் என்னை எவ்வளவு வித்தியாசமானவன் நினைச்சீங்களோ, நான் அதை விட ரொம்ப வித்தியாசமானவ. அது என்னன்னா, நான் என்னுடைய மொத்த ஊர்லயே நான் ஒரே பொண்ணு. மணமகள் ஆயிட்டா. ஆனா மனைவி ஆக முடியல. அப்புறம் என்னைக்கும் ஆக முடியாது. ஏன்? நான் என்னோட கல்யாணத்தை விட்டுட்டு தான் ஓடி வந்தேன். உன்னோட பேரு அமிர்தாவா? உங்களுக்கு என் பேரு எப்படி தெரியும்? எனக்கு ரத்தம் கொதிச்சு போச்சு. கர்ணாவோட விஷயத்துல நடந்து போச்சு. ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியும் அவங்க சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட அவமானத்தை நான் என் கண்ணால பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேன். எனக்கு உடனே போய் அவர் 2 கண்ணத்திலையும் மாறி அரைன்னு போக வந்துச்சு. அதுக்கப்புறமா அவளை அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு போய் கருணா முன்னாடி நிற்க வச்சு, இங்க பாரு, இப்பதான் உன்னை ஏமாத்தின பொம்பளைன்னு சொல்ல தோணுச்சு. ரத்னா, என்னால எதுவுமே பண்ண முடியல. அமிர்தாவை பார்த்ததுல இருந்து நான் இது வரைக்கும் பேசின எல்லா பேச்சிலையும் அவளோட வேதனை, வெகுளித்தனம், கண்ட தெரிகிற உண்மை. அவ சிரிப்புல பாவமே இல்லை. அவ்வளவு வேதனையிலையும் அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் தைரியம் வேணும். அவளோட தன்னம்பிக்கையை நான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் தோணுச்சு, இல்ல இவ அவ்வளவு அப்பாவி பொண்ணா இருந்தா வாசல் வரைக்கும் வந்த கல்யாணத்தை விட்டுட்டு ஓடி வந்திருக்க மாட்டான்னு. பிரகாஷ் சித்தப்பாவோட டிராக்டர் போயிட்டு இருந்தது. வைக்கோலை நிரப்பிக்கிட்டு நான் அதே டிராக்டர்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த வைக்கோல் பாதிய மூக்குள்ள போயிடுச்சு. அப்பயே நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன், என்ன அடுத்த ஜென்மத்துல என்ன வேணாலும் ஆக்குங்கன்னு. ஆனா வைக்கோல் சாப்பிட்ற மிருகமா மட்டும் ஆக்கிடாதீங்கன்னு. உன்னால நினைச்சு பார்க்க முடியுதா? யார கல்யாணம் பண்ணாம விட்டுட்டு நீ ஓடி வந்தியோ அவனுக்கு எல்லாரும் முன்னாடி எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்குன்னு. உங்க அப்பா தன்னோட தலைப்பாய கழட்டி கீழே வச்சு மக்கள் முன்னாடி நின்னு தான் தலையில செருப்பால் அடிக்கும்படி எல்லாரையும் கேட்டுக்கிட்டாரு. இதை விட ஒரு பெரிய தண்டனை நமக்கு வேற என்ன இருந்துற போகுது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா எந்த கருணாவோட உனக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சோ அவ என்னுடைய தம்பி. ஏய், நீ என்ன பண்ணிருக்கணும் உன்னால யோசிச்சு பார்க்க முடியுதா?
தங்கமான மனசுள்ள அந்த கர்ணாவோட இதயத்தை நீ உடைச்சிருக்க. அப்புறம் என்னன்னா இங்க உட்காந்துக்கிட்டு உன்னோட வீர செயலை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நாளைக்கு காலையில உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடி நான் நிறுத்த போறேன். உங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியே கர்ணா கிட்ட உன் வாயால மன்னிப்பு கேட்க வைப்பேன்.